பிரபல தொலைக்காட்சியில் பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் சந்தியாராகம். இது ஹிந்தியில் டெலிகாஸ்டான சஃப்னே ஷுஹானே லடாக் பெண்கே அப்படிங்கிற சீரியலுடைய டப்பிங் சீரியல் தாங்க. சந்தியாரகம் சீரியலானது ரசிகர்களுக்கு வந்து சூப்பர் ஹிட்டாக போயிட்டு இருக்குது. சந்தியாரகம் சீரியலில் தனலட்சுமி கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகையுடைய பயோகிராஃபியும் அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாசம் தகவல்களை இப்போ இதில் பார்க்கலாம். சந்தியாராகம் சீரியலில் தனலட்சுமி கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகையுடைய ரியல் நேம் பாவனா லாஸ்லியா. இங்கே மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் தாங்க செப்டம்பர் 15, 2002 பிறந்திருக்காங்க. எங்களுக்கு இப்போ வயது 24 ஆகுதுங்க. பாவனுடைய அவங்க அப்பா ரயில்வேல ஒர்க் பண்ணுறாரு. அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃபுங்க. இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காருங்க. பாவனா அவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க அப்பாவுக்கு வேலை ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இதனால் பாவனுடைய ஃபேமிலி விசாகப்பட்டினத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. பாவனா அவங்க படித்தது வளர்ந்தது எல்லாமே விசாகப்பட்டினத்துலாங்க. இவங்களுக்கு நல்லாவே தெலுங்கு தெரியுமாங்க. இவங்க பிபிஏ படிச்சிருக்காங்க. இவங்க காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது லாக்டவுன் வந்துருக்குது. அந்த டைமிங்கில் தான் பாவனா நிறைய ஃபோட்டோ ஷூட் ரீல்ஸ் வீடியோ நடத்தி இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண நீ வாழு வாழு சூப்பர் கவர் சாங்கானது சூப்பர் ஹிட்டானது. இந்த சாங்கை பார்த்த மல்லீஸ்வருடைய ப்ரொடியூசர் பாவனா மல்லி சீரியல் நடித்தா நல்லாயிருக்குண்டு இவங்களை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தாங்க பாவனாவுக்கு சீரியல் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆமாங்க, தெலுங்கில் சூப்பர்மாவில் பிரைம் டைமில் டெலிகாஸ்டான மல்லி சீரியல் மூலமாக தெலுங்கு சின்னத்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் பாவனா. இவங்க மல்லி சீரியலில் மல்லி அப்படிங்கிற லீடு ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க. இவங்க ஃபஸ்ட்டு சீரியல்லே தன்னுடைய பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. மல்லி சீரியல் நடித்தது மூலம் தெலுங்கு ரசிகர்கள் மத்தியிலே இவங்க மிகவும் பிரபலமாட்டாங்கன்னு சொல்லலாம். மல்லி சீரியலில் இவங்களுக்கும் ஹீரோவுக்கும் திரும்ப நடக்கிற மாதிரி சீக்வன்ஸு. இந்த சீரியலை பார்த்தா ரசிகர்களுக்கும் ரியல் ஃபேரான நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ரசிகர்கள் பலரும் கருத்துக்களில் பதிவிட்டு வந்தாங்க. இவங்க மல்லி சீரியல் நடித்ததுக்காக பெஸ்ட் சீரியல் ஆக்ட்ரஸுக்கு அப்படி அவார்டு போட்டிருக்காங்க. இவங்க ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் பாவனாங்களுக்கு சந்தியாராகம் சீரியல் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆமாங்க, இவங்க தமிழ் நடிக்கிற ஃபஸ்ட்டு சீரியலே இது தாங்க. கதிர் தனம் ஃபேருக்காகவே இந்த சீரியலில் ரசிகர்கள் பலரும் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சந்தியாராகம் சீரியலில் பார்த்துக்கிட்டீங்களா? தனம் கதாபாத்திரத்தில் பாவனா அவங்க எப்படி நடிக்கிறாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பண்ணுங்க. பாவனா உங்களுக்கு அடுத்தடுத்து சினிமா சீரியல் நடித்து மிகப்பெரிய நடிகை வரணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெட் ஆப்பில் 2 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.